வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், ஜனநாயகன் 27ஆம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. கிளம்பலாமா சார்? டிக்கெட் போட்டு கூட்டு போறீங்களா? டிக்கெட் போட்டு கூட்டு போறீங்களா? நீங்க தான் கூட்டிட்டு போறோம். ரைட்டுங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட பேசுங்க. ஆமா சார், நீங்க பேசுங்க சார். பேசி ஒரு டிக்கெட்டு நீங்க சொன்ன மாதிரி ஜிடி ஹாலிடேஸ்ல பேக்கேஜை போட்டாங்க. 19,999 அப்படின்னு சொல்லி பேக்கேஜை போட்டு விட்டுருக்காங்க. என்ன ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தா தான் பயமா இருக்கு. 24,000 ரூபா போட்டிருக்காங்க சார். நாம மீடியாக்காரர் அழைத்தால் போவோம், இல்லைன்னா இருக்கு ட்விட்டர்ல அதில் அண்ணன் அப்டேட் இருக்கு, அதை போட்டுக்கிட்டே இருக்க போறாங்க. ஆமா, விஜய் ஸ்பீச்சில் முதல்ல எல்லா இதுலேருந்து யார் கச்சேரியிலேருந்து ஒவ்வொன்றா விழப்போகுது அதில் பார்த்து தெரிஞ்சுப்போம். இல்லைன்னா யாரோ சேட்டலைட்டு அதை வாங்கியிருப்பாங்க, யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஒளிபரப்புறாங்க. ஒரு புத்தாண்டுக்கோ அல்லது இன்னொரு நாளோ ஜனவரி மாதமோ அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பார்த்து தெரிஞ்சுப்போம். சார், எப்பயுமே இந்த ரைட்ஸ் எல்லாமே இந்த சன் டிவி வாங்கி அவங்க தான் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு அந்த மாதிரி 2 நாள் போடுவாங்க. பட் இப்போ சன் டிவி வாங்கலை. இப்போ வேற ஏதாவது ஒரு சேனல்ல போஸ்ட் பண்ணாங்கன்னா அது இந்த அளவுக்கு சன் டிவி அளவுக்கு பெரிய ரீச் இருக்குமா? உங்களுக்கு சேட்டலைட்டே முன்ன மாதிரி யார் சைமன் பார்க்குறாங்க? உங்களுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு காலத்தில் சேட்டலைட் ரைட்ஸ் இப்போ ஓடிடிக்கு எப்படி இது பண்ணுறாங்க, ஓடிடி ரைட்ஸ் விற்குமா? ஓடிடி இந்த கோவிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓடிடி ரைட்ஸ்க்காகவே படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓடிடியில் நல்ல வேலை போகுதுன்றதுக்காக தான் ஹீரோலாம் சம்பளம் ஏற்றுனாங்க. இன்னைக்கு அவ்வளோ கிராஃபில் இறங்கின்னு வருது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சேட்டலைட் யார் வாங்குவாங்க? சேட்டலைட்ல ஒரு பெரிய தொகை, பெரிய படங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்க. அப்படின்னு சேட்டலைட்ல ஒரு படத்தை போடுறீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தீபாவளியோ, பொங்கலோ, தமிழ் புத்தாண்டோ அல்லது கிறிஸ்துமஸோ, நியூ இயரோ அப்படி போடுறீங்க அப்படின்போது அது ஒரு 5 மணி நேரம் அந்த படம் ஓடும். 5 மணி நேரத்துல எந்தெந்த இடங்களுக்குலாம் உங்களுக்கு விளம்பரம் வருது அங்கே போட்டு ஃபில் பண்ணுவாங்க. அந்த 5 மணி நேரமும் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. ஓடிடியில் விளம்பரமே கிடையாது. ஓடிடியில் வசதி என்னன்னா ஓட்டி பார்த்துக்கலாம், சமையல் செய்யும்போது பார்த்துக்கலாம், இது பண்ணும்போது பார்க்கலாம். அதனால ஓடிடி வந்த பிறகு சேட்டலைட்டோடைய அந்த மவுஸ் குறைஞ்சி போச்சு. நீங்க நியூஸ் சேனலே எத்தனை பேர் பார்க்குறாங்க? யூடியூப்ல தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே சோஷியல் மீடியாவுக்குள்ள பலமாக வந்துட்டாங்க. அதனால நீங்க எந்த சேட்டலைட் வாங்கினாலும் பெரிய படம் இல்லையா உங்களுக்கு அது ஆர்வமாக மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சார், ஜனநாயகன் நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியல. இங்கே 9 மணி காட்சி தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. மற்ற இடத்துல எல்லாம் எப்படி சார் முன்னாடியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மற்ற யூஎஸில் இல்லை துபாயில் இந்த மாதிரி முன்னாடியே இந்த பெய்டு ப்ரீமியர் ஷோன்னு சொல்லி இந்த குட் பேட் அக்லிக்கு சொன்னாங்கல்ல சார், அந்த மாதிரி ஜனநாயகனுக்கு போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு அரசியல் கலந்து கூட இது பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாடு தியேட்டரிக்கல்லே பார்த்தீங்கன்னா பிரித்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மொத்தமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்தா ஒரு 2 ஷோ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? யார் வாங்கினாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். அது 5 ஸ்டார் செந்தில் அவர் வாங்கியிருக்காரு. இன்னும் பெங்களூரை சேர்ந்த ஒருத்தரும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு 3 பேரோ 5 பேரோ பண்ணியிருக்காங்க. அந்த வாங்க ஏரியா வைஸாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அவங்க நீங்கள் மொத்தமாக ஒருத்தர்கிட்ட இருந்தால் தானே போடுறா 2 ஷோவை கட்டையை போடுறா அப்படின்னு சொன்னால் அது பெரிய இதுவாகிடும் இல்லைங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரீமியர் ஷோ அல்லது பெய்ட் ஷோ மாதிரியான விஷயங்கள் இருக்குங்களா, அது எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்தியாவுக்குள்ளே அல்லது தென்னிந்தியாவுக்குள்ளே கண்டிப்பாக கேரளா, தமிழ்நாடு ஒரே ஆள் தான் வாங்கியிருப்பாங்க. அங்கே போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே ரிசல்ட்டு அல்லது கலெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்க நீங்கள் இந்த 5 மணி காட்சி போடுறதுனாலேயே கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கோடி எங்களுக்கு லாஸ், 3 கோடி ஆமாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு லாஸ்ட் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜனநாயகன் மாதிரியான படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நான் கேள்விப்பட்டது ஸ்ரீலங்கா, துபாய் மாதிரியான நாடுகளில் 12 மணிக்கு ஷோ போடுறாங்க. அதுக்காக கூப்பிட்டு போவீங்களா சார்? ஏங்க என்ன எதுக்காவது கூட்டிட்டு போங்க சார், போர் அடிக்குது. போனா நீங்க என்ன பச்சை குழந்தைய அவங்களை கூட்டி இது பண்ணோம். ஆமா, போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு அனுமார் மாதிரி தாண்டி போனோம். இலங்கையை நம்ம இல்ல பைக் எடுத்து கிளம்பலாம் வாங்க. இலங்கையே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹெலிகாப்டர் கயிறு கட்டி இழுத்து சரியாயிடும். ஆமா சார், விஜய் திரும்ப நடிக்க போறாரு. அவர் 2026க்கு அப்புறம் திரும்ப நடிக்க போறாரு, கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு அவ்வளவு கான்பிடண்டா அவங்க இதுதான் கடைசி படம், ஜனநாயகன் தான், 2026 நாங்க தேர்தலை சந்திக்க போகிறோம், நாங்க சிஎம் ஆகிறோம். அது ஆகுறாங்க ஆகல, எதிர்கட்சி ஆகுறாங்க, அது வேற விஷயம். அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதுல கமலும் அந்த மாதிரி தான் சொன்னாரு. டார்ச் எல்லாம் தூக்கி அடிச்சாரு. நீங்க கமலுக்கான செல்வாக்கு வேற. நீங்க கமல் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் நின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ கூட நான் ஏன் டார்ச் தூக்கி அடிச்சுன்னு தெரியுமா, அதுக்கு ஒரு குழப்பமான ஒரு பதில சொல்லாரு. இன்னி வரைக்கும் அதை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பதில தெரியலங்கய்யா, விட்டுருங்கய்யா, வேணாங்க, நீங்க பதில சொல்லாம இருந்திருக்காங்க, நோ கமெண்ட்ஸ் கூட சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா விஜய்க்கு ஒரு ஒரு இவ்வளவு கட்டமைப்போட ஒரு கட்சி, அதுக்கு இவ்வளவு மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றியம், அந்த கட்சியில் இவர் இணைய போறாரு, அவர் இணைய போறாரு,
பக்கத்து மாநிலத்துல தான் வரப்போறாங்கன்ற ரேஞ்சில் அதை பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த செல்வாக்கு எவ்வளவு இருக்கும் பொழுது திடீர்னு அடுத்து நீங்க கமல் மாதிரி மாறிடுவாரா, இவர் வந்து பாக்கியராஜ் மாதிரி வந்து கட்சியை கலைச்சிருவாரான்னு கேட்டா எந்த விதத்துல நியாயம்? வந்து ஒரு கை பாத்திரம்னு இறங்குன்னு தான் அந்த துணிச்சல் வந்த பிறகு நான் நடிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு துணிச்சல் இருக்கு இல்லைங்களா? இதான் என் கடைசி படம்னு. இடையில பாத்தீங்கன்னா அவர் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, ரகசியமா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டர்லாம் வந்து போய் பட்னபாக்கம் ஆபீஸ் போயிட்டு வந்துக்கிறாங்க, பனையூர்ல வந்து முகமுடி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வந்து இப்படிலாம் சும்மா சும்மா சொல்றதுதான், ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக வந்து நீ ஒருவேளை வந்து 2026 எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வருகிறதோ அதை பொறுத்து அவருடைய மனநிலை மாறுமா இல்லது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதா அப்படிலாம் கூட தெரியும் வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கொள்கையில உறுதியா இருந்துட்டு அது பின்வாங்கும் போது வந்து அவருக்கு அது ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும் வந்து. மேபி அவங்க என்ன திட்டத்தோட இருக்காங்கன்னு தெரியல வந்து, மக்களுடைய மனசும் என்னன்னு தெரியல வந்து. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வந்து எதையுமே கணிக்க முடியாது. உண்மையாவே ஜெயிச்ச அப்புறமும் நடிங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். பவன் கல்யாணே சொல்லிட்டாரு பக்கத்துல இருந்து, நானே பாருங்க துணை முதல்வர் ஆயிட்டேன், இன்னும் நடிச்சிட்டு இருக்கேன், நீங்க அதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்களேன், நீங்க நடிக்க வாங்கல அப்படின்னு பொழுது அதுல ரொம்ப உறுதியா அதுக்கு எந்த வித ரியாக்ஷன் கொடுக்காம இதாங்க கடைசி படம். ஏன்னா உறுதியா கடைசி படம் சொல்றது இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காகன்னு கிடையாது. அதை சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஜனநாயகனை ஓட வைக்கிறதுக்காக தான், ஜனநாயகனை பெரிய பிசினஸ் இது பண்ணது. நீங்க அதை சொல்லணும்னா கூட இது வந்து ரைட்டு, அரசியலுக்குள்ள வராரு. இந்த படம் விஜய்க்கு அரசியலுக்கு என்ன சொல்ல போகுது, இந்த படம் விஜயோடைய அரசியல் என்ன பேச போகுது, இது பகவந்த் கேசரி ஃபுல்லா எடுத்திருக்காங்களா, அதுல இருந்து கொஞ்சம் உருவி இருக்காங்களா, இல்ல வேற என்ன இதுல வந்து பஞ்ச் டைலாக் வந்து விஜய் பேச போறாரு, இந்த படம் வந்து தேர்தலுக்கு அது பயன்படுமா, இல்லை அரசியலில் சலசலப்பு உண்டாக்குமா, இல்லை கான்ட்ரவர்சியான காட்சி ஏதாவது வச்சிருப்பாரா, இந்த மாதிரியான கேள்விலாம் கண்டிப்பாக உண்டு வந்து. அதனால் வந்து இது சும்மா இது வெறும் பொருளை தான் அது பேசுகிறப்ப கடைசி படம் இந்த கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து நடிக்க வருவார், ஆடின காலம் பாடின வாயம் சும்மா இருக்குமா அப்படிலாம் பேசுறது வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். விமர்சனம் நீங்கள் எது சொன்னாலும் ஒரு விமர்சனம் வரும்பொழுது இது சொன்னால் ஒரு விமர்சனம் வந்து தான் தீரும் வந்து, அந்த விமர்சனம் கடந்து தான் போகணும். சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அடுத்து விஜய் அவர்களுடைய இடத்த பிடிக்க போகிறாரு. அவர் வந்து வெளியே நல்ல புள்ள மாதிரி பேசினாலும் உள்ளே வந்து நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் சைமன் வந்து, அந்த இந்த ஊர் வந்து விழுந்தாலும் இது பண்ணோம், வாழ்ந்தாலும் வயிற்றுல அடிச்சுக்கும் அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி வந்து சிவகார்த்திகேயனில் கோட் படத்தில் கூப்பிட்டு சிவா அந்த துப்பாக்கியை வச்சுங்கன்னு கொடுத்த ஒரு காட்சி வந்து அது சுவாரஸ்யத்திற்கான ஒரு காட்சி. அந்த காட்சியை கொடுத்ததுனால வந்து விஜய் அப்படி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய இளைய தளபதியாகி தன்னுடைய சினிமா அனுபவத்தையும் சினிமா செல்வாக்கையும் ஒட்டுமொத்தமாக சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துட்டு, நான் ஜனநாயகனோட கிளம்புறப்ப தம்பி, நீ பார்த்துக்கோ, நீ தான் அடுத்த தளபதி, ஒழுங்காக நடி, கரெக்டாக இது பண்ணி என்ன மாதிரியே பண்ணு அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்லலை. ஒரு காட்சிக்கான சுவாரஸ்யம். அதே வேளையில் இந்த துப்பாக்கி யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கலாமே அந்த காட்சியில் அப்படிங்கும்போது அவருக்கு ஆரம்பத்தில் இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்னு ஒரு மேடையிலே சொல்லுவார், என்ன சிவா கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு பழகுது அப்படின்னு. அது அவங்களுக்கு தெரியும் வந்து, எனக்கு தெரியும் வந்து விஜயோடைய பலமே என்னன்னா அந்த குழந்தைகளுக்கான ஒரு நடிகர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூட பேசியிருந்தோம் வந்து, கடைசி படம் சொன்னோன்னு உங்கள் மக அழுதான்ட்டு ஆமாம் சொல்லியிருந்தாரு. அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதுதான் பலம் கூட வந்து. அதை ஒரு காட்சிக்கு செல்வாக்கு இருக்கும்போது ரைட்டு இந்தாங்க இது பண்ணியாச்சு. இதுக்கு என்ன ஆகிப்போச்சு, ஒரு பக்கம் வந்து டேய் நீ விஜய் இடத்த பிடிச்சிருவியா, ஆச்சா நீ இது பண்ணிட்டியா அப்படின்னு. இது சிவகார்த்திகேயன் நல்லா தெரியும், சினிமா தானே அது. இப்போ நீங்கள் விஜய் இடத்த தோன்றதுக்கு அவர் எவ்வளோ காலம் ஆகுன்னு இருக்குது, அந்த எவ்வளோ காலத்துக்குள்ளே எவ்வளோ இட்டு கொடுக்கணும்னு இருக்குது வந்து. விஜயோடைய மேனரிசம் வேறு, விஜயோடைய ஸ்டைல் வேறு, உங்களுடைய மேனரிசம் வேறு, உங்களுடைய ஸ்டைல் வேறு வந்து ஒருவேளை செல்வாக்கு வந்து. இது விஜய்க்கும் தெரியும் வந்து, சும்மா துப்பாக்கி கொடுத்துட்டா நம்ம இடத்துல வந்துருவாரா அப்படின்னு. அதை தாண்டி சினிமா இன்னைக்கு போகிற போக்கே வேற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன், நீ துப்பாக்கி கொடுத்த இதுவாளான்ட்டு. ஆனால் நான் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆனந்தம் இருக்க தான் செய்ய வந்து. இல்லை அப்படிலாம் பேசாதீங்க சார், அப்படிலாம் நான் கிடையாது சார் சொல்லும்போது உள்ள அதை ரசிக்கிறாரு. யூனிட்டில் கூட அதை யாராவது பேசும்போது வந்து ஏங்க அதெல்லாம் இல்லைங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குலாம் அந்த அனுபவம் ஏற்பட்டதால நாங்களாம் படிக்கிற காலத்தில் இந்த புருஸ்லி படம்லாம் பார்த்துட்டு வந்தான்னு வச்சுங்க, தியேட்டர் வெளியே வந்து அவன் கையை கால் ஆட்டிக்கிட்டு இருப்பான். அந்த இது வந்துடும், அந்த அது போகிற அந்த தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த மறுநாள் வரைக்கும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கும், புருஸ்லி மேலேயே வந்து இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது. அது மாதிரியான ஒரு ஆசை வந்து சொல்லிட்ட உடனே இருக்கும், அதுக்காக ஆயிட முடியாது. அதை தாண்டி அவர் பேசுகிற கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் இவருக்குமான ஒரு எதிர்ப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. வந்து இன்னும் கேட்டால் வந்து ஓப்பனாக சொன்னோம்னா ஜனநாயகன் படத்திற்கு முன்னாடியே பராசக்தி தான் பொங்கல் ரிலீஸ்னு அறிவிச்சாங்க. ஆமாம் இருக்கு, அதனுடைய இதெல்லாம் இருக்குது வந்து. அதன் பிறகு தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இது அறிவிக்கிறாங்க. ஆச்சா நீ வந்து விஜய்க்கு போட்டியாக வந்தாச்சா அப்படின்னு சொல்லி கதாநாயகன் நான் விசாரித்த வகையில் இவர் தான் போய் சிவகார்த்திகேயன் தான் போய் அந்த தயாரிப்பு நிறுவனத்திடம் பேசி சுதா கொங்குராவிடம் பேசி
அவர் படத்தை விட வர வேணாங்க, கிளாஷ் விட வேணாம், நம்ம தான் அறிவித்தோம், ஒரு 4 நாள் தள்ளி வந்துடலாம் அப்படின்னு சொன்னது அவர் தான். இது ஒரு பெரிய பெருந்தன்மை தான். இது வந்து நீங்கள் விலகி போகிறது, இது ஒரு பெரிய சாமர்த்தியசாலி மெதுவான விஷயம். அது சில பேர் மல்லு கட்டி நிற்பாங்க தெரியுங்களா, வந்து அதுதான் சொல்லுவாங்க, சில இடங்கள்ல வந்து இது யோசனை தெரியாமல் மோதிடாதீங்க அப்படின்வாங்க. அதில் பிரில்லியன்ட் வந்து மிகப்பெரிய புத்திசாலி சிவகார்த்திகேயன். அதே போல் இந்த பரங்கிமலை ஜோதி தேட்டர் சென்னையில் வந்து கீழே ஜனநாயகன் படம் கட் அவுட் வச்சிருப்பாங்க, அந்த ஹோர்டிங் வச்சிருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா பராசக்தி வச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் தான் சொல்லி வைக்க சொன்னார் சொல்லி சோஷியல் மீடியா பூரா இது பண்ணி அதப்பாவும் கயிறு கட்டி இறக்கி கீழே வச்சிருக்காங்க. வந்து இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எல்லார் கையிலும் ரொம்ப சகஜமாக மாறிடுச்சு. கண்டென்ட் ஒரு பக்கம் இல்லை, வந்து ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு ஏதாவது ஒன்று பிரச்சனையை, நான் விஜய்க்கு இருக்கிற இதுக்கு வந்து என் பேனர் அங்கே கட்டினா இங்கே கட்டினா என்ன, நான் வந்து பனையூர்ல இருந்து புதுச்சேரி போகலாமா சேலம் போகலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். செங்கோட்டையை தாண்டி இன்னும் யார் உள்ளே வர போகிறாங்க, அவங்கள வச்சு அரசியல் பண்ணலாமான்னு இருக்கிறோம். 2026 டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லியிருக்கேன், அது எப்படி சாத்தியப்படுத்திருக்காங்க, அந்த வேலையில் போயிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சரி ஒரு இட்டு கொடுத்துட்டோம், அடுத்த இட்டுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி கூட வந்து முழுமையான சிவகார்த்திகேயன் படமாக இல்லாமல் ஜெயம் ரவியும் இருக்காரு, அதர்வாவும் இருக்காரு, ஒரு கலவையான படமா இருக்கும். முழுமையான ஒரு சிவகார்த்திகேயன் படமா அடுத்து என்ன கதை கேட்கலாம், வெங்கட் பிரபு கூட பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். வந்து படத்தை சத்யஜோதி ஆகிக்கிறாங்களா யாருன்னு தெரியல. அப்படின்னு இருக்கும் பொழுது இதை ஏதாவது ஒரு மோத விட்டு பார்க்கணும். ஏன்னா இங்க மோத விட்டுறதுக்கு ஆள் கிடையாது. அவர் ஒரு பக்கம் ரேஸுக்கு போயிட்டாரு, அஜித் மலேசியாவுக்கு போய் அங்கே கார் ஓட்ட போறாரு. இன்னொரு பக்கம் வந்து கமலஹாசன் வந்து ஒரு கட்டத்தை வச்சு ரஜினி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கமல் தயாரிப்பில் ரஜினி 173 யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு அந்த ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிம்பு அவர் ஒரு மாதிரி ஒரு ட்ராக்ல போய்க்கிறார். தனுஷ் வந்து திடீர்னு டைரக்ட் பண்ண போறாரு, அது பண்ண போறாரு, இது பண்ண போறாரு. அவருக்கான லைன் அப்ல படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்போது சிவகார்த்திகேயன் வெர்சஸ் வந்து விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் இவங்களா போடுறாங்க. அது சில சமயம் சிவகார்த்திகேயன் பேசுற பேச்சும் வந்து கண்டென்ட்டாக மாறிது. வந்து சமீபத்தில் கூட இந்த கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு விழாவுக்கு வந்து நடிகர்கள்லாம் வந்து நடிகர்னு சொல்ல மூளை கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் நடிகனாக இருக்கிறேன்னு சொல்லிட்ட உடனே ஆஹா நீ தலைவனை தான் சொல்கிற, நீ ஆச்சா போச்சா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு மூளை கம்மியாக இருக்குது, அதனால தான் வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன். காரணம் என்ன, மூளை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா டைரக்டர் போய் நான் டார்ச்சர் பண்ணுவேன், இந்த சீன் என்ன சார், அந்த சீன் என்ன சார், இந்த சீன் என்ன சார்னு, அதனால் கம்மியாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் அது ஏதாவது ஒன்று வாதம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு குரூப்பே இருக்காங்க, பெரும் குரூப்பே இருக்காங்க. அதுதான் இது சார். பிக் பாஸை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? நான் வந்து பிக் பாஸ் பார்க்குறதில்ல, இது யாருமே பார்க்குறதில்ல போல், ட்விட்டர் ஃபீட்லேயும் எதுவும் வரமாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா சார்? ஏதாவது தெரியுமா அதை பற்றி? பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குதான்னு எனக்கு தெரியவே இல்லை. வந்து இது அது என்ன சொல்கிறது, வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு அளவுக்கு தான் நீங்கள் கொண்டு போக முடியும். அதில் யதார்த்தமும் உண்மை இருந்தால் மட்டும்தான் வந்து, இல்லைன்னா அது வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு இதெல்லாம் இட்டடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதை வந்து அந்த கேம் ஷோவாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, நம்மளை சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, நாம் உஷாராக இருக்கணும், போலியாக நடிக்கிறது, கண்டென்ட்டுக்காக இது பண்ணுறது, வார இறுதியில் வந்து விஜய் சேதுபதி நம்மளை பற்றி பேசுனதுக்காக அங்கே வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க எரிச்சலாக இப்போ ஒரு கட்டத்தில் நான் சொல்கிற மாதிரி அதை பார்க்குறதே இல்லை. சைமன் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நிறைய பேர் கிட்ட கூட ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த ஒரு பரபரப்பு இப்போ இருக்குதா பார்த்தீங்களா? வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன்லாம் மூடிடுவாங்க. ஆமாம், சோகையை ஏற கட்டி வச்சிருப்பா, இது வேற செலவு பண்ணியிருக்கேன்னு, இதுக்கு எவ்வளோ ஸ்பான்சர் வந்து என்ன வருதுன்னு தெரியல, டிஆர்பியில் எந்த லெவலில் இருக்குதுன்னு அதெல்லாம் கூட பெரிய ஆராய்ச்சிலாம் நான் பண்ணல. நான் 24 ஹவர்ஸ் ஓடிட்டு இருக்குல்ல ஹாட்ஸ்டாரில், ஒரு காலம் 24 ஹவர்ஸ்லாம் மாற்ற இந்த ஆட்கள்லாம் வந்து அடிக்ட் ஆகிலாம் உண்டு. வந்து அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. ஓகே சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். வணக்கம்.